வணக்கம் மக்களே. நடிகை சமந்தா அவர்கள் ஒரு சலசலப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸு, நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சார் நுரையீரல் நிபுணராக இருக்கீங்க, நீங்கள் சமந்தா மேடமுக்கு அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. ஸோ முதல்ல நடிகை சமந்தா அவர்கள் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க போட்டிருக்கிறது தான் கீழே நான் இங்கே சைடில் போஸ்ட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராப்ளம் நுரையீரல் ப்ராப்ளமுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ற ஒரு மருந்தை நான் நெபுலைஸ் பண்ணேன். ஸோ இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி மக்களுக்கு நெபுலைசர்னா என்ன, அதே மாதிரி நெபுலைசேஷன்னா எதுக்கு பண்ணுவாங்க, யாருக்கு பண்ணுவாங்க, யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெபுலைசர்ன்றது என்னன்னா இந்த படம் போயிட்டு இருக்கு பாருங்க, சின்னதாக ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதில் மருந்தை போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா ஒரு புகை மாதிரி ஒரு மிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வரும். அதை நம்ம மக்கள் அப்படின்னு உள்ள இழுப்பாங்க. அது டைரெக்டாக லங்ஸுக்கு போய் சேரும். ஸோ இந்த நுரையீரலோட இந்த சுவாச குழாய் பகுதியில் போய் சேர்ந்து அந்த நுரையீரல் உள்ளே இருக்கிற சுவாச குழாய்களை விரிவுபடுத்துறதுக்கான மருந்துகள் அனுப்புவோம். சுவாச குழாயில் இருக்கிற அலர்ஜியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் அனுப்புவோம். இதெல்லாம் தான் நெபுலைசேஷன் மூலயமா டைரெக்டாக லங்ஸுக்கு அனுப்பக்கூடிய மருந்துகள். அதுக்கு யூஸ் பண்ணுற கருவி தான் நெபுலைசர். நெபுலைசர் மாதிரி இல்லாமல் சில நேரத்தில் இன்ஹேலர்ஸ் கூட கொடுப்போம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்தா கூட மருந்து உள்ள போகும். ஸோ நெபுலைசர்ன்றது லங்ஸுக்கு மருந்து அனுப்புற ஒன் ஆஃப் அ மெஷின் அப்படின்றது மறந்துடக்கூடாது. சரி, என்ன மாதிரி மருந்து சார் ஜென்ரலாக அனுப்புவீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராங்கோ டைலேட்டர், அதாவது சால்பட்டமால், லிவோ சால்பட்டமால் மாதிரி, அதே மாதிரி அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ஐசிஎஸ் பியூட்டிசனைட் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் சளிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு சலைன், அந்த மாதிரி மருந்துங்களை தான் நம்ம ஜென்ரலாக நெபுலைசரில் கொடுப்போம். ஓகே, ஆனால் இப்போ அதே மாதிரி எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டு, சிகரெட் பிடிச்சி சளி சேர்ந்த சிஓபிடி பேஷண்ட்டு, ஐஎல்டி பேஷண்ட், இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஜென்ரலாக நெபுலைசர் கொடுப்போம். யாருக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோன்னா, இந்த இன்ஹேலர்லாம் எடுக்க தெரியாத கும்பல் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் குழந்தைங்களாம் அதை எடுக்க தெரியாது. அப்போ குழந்தைக்கு நெபுலைசர் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு இது எடுக்க தெரியாது. அப்போ அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்குலாம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நெபுலைசர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, நான் கம்மிங் டு த மேட்டர், அதாவது சமந்தா மேடம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுங்கன்றாங்களேன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி பாக்டீரியல், பவர்ஃபுல் ஆன்டிவைரல், அதேமாதிரி கிருமிகளை அழிக்கக்கூடியது தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஃபெக்ஷனான செப்டிக்கான இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அடிப்பட்ட வூண்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோட கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு பவர்ஃபுல் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிவைரல், அதாவது கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பவர் கொண்ட ஒரு கெமிக்கல் தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஜென்ரலாக டாக்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கு, செப்டிக்கான வூண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இதே மாதிரி நம்மளுக்கு காலில் சேத்து போன் வந்துருச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளீனிங்க்கு தான் மெயினாக அந்த வூண்ட் கிளீனிங்க்கு தான் மெயினாக அதை யூஸ் பண்ணுவோம். நுரையீரலுக்கு அப்படின்றது உள்ளே இருக்கிற உறுப்புகள், நுரையீரல், ஈரல், லிவர், கிட்னி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கானிசம்ஸ், ரொம்ப சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை லங்ஸுக்கு எடுக்கிறாங்க, நெபுலைஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஆபத்து! லங்ஸுக்கு இந்த புகை போச்சுன்னா நுரையீரல் இருக்கிற கிருமி மட்டும் அழியாது, நுரையீரலே சேர்ந்து அழிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா அது உள்ளே போயிட்டு ஆக்சிடைஸ் பண்ணும் டிஷ்யூஸ். ஆக்சிடைஸ் பண்ணோம்னா பயங்கரமான வீக்கம், ரணம் ஏற்படும். அப்போ அந்த சுவாச குழாய்கள் எல்லாமே வீங்கி என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் அந்த நெபுலைஸ் பண்ணீங்கன்னா அந்த கிருமியெல்லாம் அழியும் போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் லேட்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுருக்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனி டைம் ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லங் ஃபைப்ரோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சயின்டிஃபிக்கலி டெஸ்ட் அண்ட் ப்ரூவன் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க குவாக் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ இல்லை யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை சிபாரிசு பண்ணியிருக்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சயின்டிஃபிக்லி ஸ்பீக்கிங் இந்த மெடிசின் நெபுலைஸ் ஃபார்மில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு கிடையாது. லெட் இட் பி WHO, லெட் இட் பி எனி ATS, BTS, அமெரிக்கன் தொராசிஸ்டிக் சொசைட்டி, இந்தியன் செஸ் சொசைட்டி, எங்கேயுமே ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசேஷனை அப்ரூவ் பண்ணது இல்லை. அதனால தயவு செஞ்சு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களை பார்த்து அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசேஷனை நம்மளுக்கும் சரியாயிடுமா அந்த இருமலுன்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் நல்லா இருந்து அப்புறம் ஒரு வாரம் அப்புறம் திடீர்னு ஏஆர்டிஎஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு போயிட்டு
ஆக்சிஜன் கம்மியாகி வந்தாங்கன்னா நுரையீரலை திருப்பி ரிவர்ஸ் ஆக்கி நார்மல் ஆக்கிறதே கஷ்டமாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து செப்டிக் புண்ணுங்களுக்கு போடுற ஒரு மருந்து தானே தவிர நுரையீரலுக்கு செலுத்த ஒரு மருந்து இல்லை அப்படின்றத வந்து இந்த காணொலி மூலியமாக வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி.